கார்த்திகை மாதம் பிறந்து விட்டாலே எங்கு பார்த்தாலும் சாமியே சரணம், ஐயப்பா என்ற கோஷம் நம்மை பரவசப்படுத்தும். கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்து கடுமையான விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்தால் நம் வாழ்வில் கஷ்டங்கள் தீர்ந்து பெரும் மாற்றங்கள் நிகழும் என்பது ஐதீகம். முதல் முறையாக மாலை அணிபவர்களை கன்னிச்சாமி என்று அழைப்பார்கள். முதன்முறை மாலை அணியும் கன்னிச்சாமிகள் 48 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலை சென்று சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரை மண்டலகால பூஜைகளுக்காக 41 நாட்கள் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படுகிறது. மண்டலகால பூஜைகள் முடிந்து 2 நாட்கள் கோவில் நடை சாத்தப்படுகிறது. அதன் பிறகு டிசம்பர் 31ஆம் தேதி மாலை மகர விளக்கு பூஜைகளுக்காக கோவில் நடை மீண்டும் திறக்கப்படுகிறது. ஜனவரி 15ஆம் தேதி, அதாவது தை மாதம் 1ஆம் தேதி மகரஜோதி தரிசனம் நடக்கும். மகரஜோதி தரிசனம் என்றால் என்ன? சபரிமலையில் தவக்கோலத்தில் வீற்றிருக்கும் சுவாமி ஐயப்பன் ஆண்டுக்கு ஒரு முறை ஜோதி வடிவமாக காட்சி தந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வடகிழக்கே காந்தமலை அப்படின்னு ஒரு மலை அமைஞ்சிருக்கு. இந்த மலையில் தேவர்களும் ரிஷிகளும் வசிப்பதாக சொல்லப்படுகிறது. ஜனவரி 15ஆம் தேதி சன்னிதானத்தில் கற்பூர ஆரத்தி முடிந்ததும் காந்தமலையில் 3 நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து ஜொலிக்குமாம். இதுதான் ஐயப்பன் ஜோதி சொரூபமாக காட்சி தருவதாக ஐதீகம். இந்த ஜோதி வடிவ ஐயப்பனை காந்தமலையில் வசிக்கும் தேவர்களும் ரிஷிகளும் பூஜிப்பதாக சொல்லப்படுகிறது. காந்தமலையில் நட்சத்திரங்கள் ஜொலிக்க தொடங்கியதும் சுவாமியே சரணம், ஐயப்பா என்ற விண்ணதிரும் கோஷத்தோடு ஐயப்ப பக்தர்கள் ஜோதி வடிவிலான ஐயப்பனை தரிசித்து அவரின் ஆசியை பெறுவதாக ஐதீகம். இந்த மகர ஜோதி தரிசனத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து ஐயப்பன் புகழ்பாடி சபரிமலைக்கு செல்கிறார்கள். சாமியே சரணம் ஐயப்பா